எந்த திட்டத்தை நிறைவேற்றவே இல்லைங்க. இந்த 4.5 வருஷத்துல இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிக கடன் உள்ள மாநிலம். இந்தியாவிலே சட்ட ஒழுங்கு சீரழிவிலே தமிழ்நாடு தான் இன்றைக்கு முதல் மாநிலம். இந்தியாவிலே போதைப் பொருள் கேந்திரமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இவர் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற முதலமைச்சர். ஆமா, வழிகாட்டுகிற முதலமைச்சர். போதைப் பொருள் கடத்தல், சட்ட ஒழுங்கு சீரழிவு, கடன் வாங்குவது, வாய் சவுடால் போடுவது, மக்களை ஏமாற்றுவது, இரட்டை வேடம் போடுவது, நாடகம் போடுவது. கச்சத்தீவு பிரச்சனைக்கு இப்ப அதை தீர்மானம் என்ன சிரிப்பா வருது. 1974 இதுக்கு தீர்மானம் போட்டது, ஒப்பந்தம் போட்டது யாரு? உங்க அப்பன் தானே. நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. ஆனா மத்திய அரசு எங்களை கேட்கவே இல்லை. கேட்காம மத்திய அரசு நம்முடைய இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கிற மீனவர் பிரச்சனைக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற கச்சத்தீவை இன்றைக்கு தார வார்த்து விட்டார்கள். ஆகவே எனக்கு பதவி பெரிதல்ல, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைதான் பெரிது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கச்சத்தீவை தமிழ்நாட்டினுடைய அனுமதி பெறாமல், முதலமைச்சருடைய அனுமதி பெறாமல் கொடுத்து விட்டார்கள். ஆகவே என் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று உங்க அப்பன் கருணாநிதி சொல்லி இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க. சர்க்காரிய கமிஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்க தாரை வார்த்து கொடுத்துட்டு போயிட்டீங்க. 50 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மீனவர்கள் இறந்திருக்கிறாங்கன்னு கணக்கே இல்லை. அந்த பிரச்சனைக்கு யாரு? உங்க அப்பன் தான் காரணம். புரட்சி தலைவி இளையதிவா அம்மா அவர்கள் சட்டசபையில சொல்லி இருக்கிறார்கள், சட்டசபையிலிருந்து திமுகவை ஓடவிட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அவை காவலர்கள் தேவையில்லை. கச்சத்தீவு என்று சொன்னால் சட்டசபையிலிருந்து திமுக காணாமல் போய்விடுவார்கள். ஏனால் துரோகம் செய்தது திமுக என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு ஆதாரத்தோடு எடுத்து வைத்தார்கள்.